இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே என் உடம்புல கை வைக்க என் பொண்டாட்டியை தவிர, தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை தவிர வேற எந்த லேடிஸையும் நான் கை வைக்க விட மாட்டேன். புரியுதா? அப்பேற்பட்ட காலையே வைப்பேன்டா. என் காசை குடுக்கலனா உன் மேல கையன்னா உன் சங்குல என் கால் இருக்கும். எட்டி மிதிச்சன்னு வைய. ஆளு கொஞ்சம் பாடியா இருந்தா பயந்துருவோமா? இல்ல தெரியாம கேக்குறேன். இப்போ நீ பயந்தியா நான் பயந்தனாடா? யாரு பயந்தனா? இது ஏதோ சொன்னேன். இந்த வீடியோ எடுத்த உடனே அப்படியே ஆப்போசிட்ல மாத்தி சொல்றியா? நான் எங்க மாத்தி சொல்றேன்? உன் பேட்டரி வேஸ்டா போய் பயந்தாங்கோலி இப்ப இதான் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கு மரியாதையா இப்ப நீ என்ன சொல்ற, எப்ப தர? நான் என்கிட்ட வாங்கின கடன் வட்டி அசல் எல்லாத்தையும் எப்ப தரேன் இப்ப நீ சொல்ற. நான் வாய்ஸ் அடுத்த மாசம் தரேன். அடுத்த மாசம் தரேன். நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஒழுங்கு மரியாதையா பேசு. ரெக்கார்ட் பண்ண போறியா? ஆமா. ஏன் ரெக்கார்ட்லாம் நான் பண்ண கூடாது? ரெக்கார்ட் நான் பண்ணுவேன்டா. நீ ஈஸியா ஏமாத்திட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கறியா? என்ன ரெக்கார்ட் பண்ணா ஏமாத்த முடியாதுடா. உன்கிட்ட எத்தனையோ பேத்துக்கிட்ட நீ வாங்கி ஏமாத்திருக்கலாம். ஆனா என்கிட்ட வாங்கி உங்க காசு வாங்கின மொத்த நாள் நானா தான் இருக்கேன். சொல்றேன். நீ எத்தனை பேர் ஏமாத்தல? எல்லாத்தையும் காசு வாங்கிருக்கேன். ஆனா எப்பவுமே திருப்பி கொடுக்காம போக மாட்டான் அந்த ஸ்டாலின். இந்த கூண் மாமா யாரும் ஏமாத்தினா சரித்திரம் கிடையாது. புரியுதா? ஒன்ன கூட நீ நம்பு. நான் நம்புன்னு சொன்னேன் ஒரு வைராக்கியத்துக்கு. நீ நம்பு, கண்டிப்பா உன் காசை நான் கொடுத்துருவேன். புரியுதா? இங்க பாரு, அதுக்காக நான் ஏமாத்த மாட்டேன். இல்லப்பா, ஒரு பாசத்துலயா? ஜென்ஸ் மாமா மச்சான் எனக்கு கடன் கொடுக்கணும். மாமா மச்சான் கொடுத்தவன் நீ வாங்கினவன். சரி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சொல்லு என்ன நாள் கொடுப்ப, என்ன டைமுக்கு கொடுப்பேன்னு சொல்லு. ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி. ஏப்ரல் 16. அதான் தெரிஞ்சுக்கல. ஏப்ரல் 16 போய் நாள் என்ன ஆச்சு தெரியுமா? அதுதான் ஒரு வருஷம் ஆகும் சொன்னேன். ஒரு வருஷம் என்ன பைத்தியம் அரைச்சு நினைச்சு வட்டி முதல்ல சேர்த்து கொடுத்துறேன். புரியுது? அதுக்கு தான் டைம் கேட்டேன். எத்தனாம் தேதி என்ன டைம்? ஏப்ரல் மாசம். மறுபடியும் ஏப்ரல் மாசமா? சரி, ஓகே. மார்ச் மாசம் எத்தனாம் தேதி? மார்ச் மாசம். ஏப்ரல் போய் மார்ச் முன்னாடி போயிட்டு இருக்குடா. ஒரே டேட். இப்ப மே வர போகுதுடா. அப்ப சொல்லு. இல்ல ஒரே டேட் பா. பிப்ரவரி 30. அப்பா, பிப்ரவரி 30ஆம் தேதி காலையில வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கிறேன். நாம 2 பேரும் போயிட்டு செருப்பு கிருப்பு பேசினா கையை ஒட்டுவேன். நம்ம 2 பேரும் போறோம். இங்க வர நம்ம 2 பேரும் போறோம். ஒரு 3 நாள் வச்சு அவங்க முன்னாடி காசை கொடுக்குறேன். பிப்ரவரி 30 வந்து உங்க காசு வாங்கிக்க. பிப்ரவரியில எங்கடா 30 இருக்குது? அது அடுத்த வருஷம் 30 வருது. அடுத்த வருஷம் 30 வருது. உட்காந்துரு. கரெக்டான பதில் சொல்லிட்டு கிளம்பு. கரெக்டான டேட் டைம் சொல்லிட்டு நீ கிளம்பு. நான் தரப்பா. நான் ஒரு 10 நாள் தந்துறப்பா உன் காசை. 10 நாள் தந்துறேன். 10 நாள்னா மே 5ஆம் தேதியா? அதெல்லாம் டைம் ஆகாது. சொன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தருவேன். உன் மேல சத்தியமா நான் என்ன மைத்துக்கு சத்தியம் பண்றேன். ஓ மேல பண்ணு. ஓ மட்ட மண்ட மேல இருந்தா இந்த மண்ட மேல சத்தியம் பண்ணு. ஒரு மயிறு பேசணும் வச்சுவே. எனக்கு கெட்ட வார்த்தை பிடிக்காது. பேசுவேன். எனக்கு அறவே பிடிக்காது கெட்ட வார்த்தை. பிடிக்கலன்னா காசு எடுத்து வைடா. அதுவும் காசு எடுத்து வை. காசு இருந்தா தான் கொடுக்க முடியும். காசு நீ இல்லாமதான் ஊரே ஏமாத்தி திரியறியா? புரியுதா? ஏமாத்துறது நீ அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா? பாரு, ஏமாத்துறது அவ்வளவு ஈஸியா? ஏமாத்துறது அவ்வளவு ஈஸியா? எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இங்க பாரு, குத்துன வச்சுக்கோ, பஞ்சர் ஆயிடும். ரிங்க திருப்பிக்கிட்டு குத்துன வச்சுக்கவே. யார் இங்க பாரு, கல்லு இருக்கு. பல்லு இருக்கு. மொத்த பல்லு வெளியே வந்துடும். கூழ் மாமா கிட்டயா? பல்லு மட்டும் கண்ணே வெளியே வந்துடும்டா. பண்ணாட பாரு. கரெக்டான டேட் சொல்லி நீ கிளம்பு. ஒரு லிமிட் தான். போயிரு. அவ்வளவுதான். போயிரு. என்ன போறது? இதே மாதிரி ஒதுக்கி போயிரு. இப்ப ஒதுக்கி போனீங்கல்ல, அதே மாதிரி ஒதுக்கி போயிரு. உங்ககிட்ட காசை கொடுத்து நான் எதுக்கு ஒதுக்கி போனோம்? இங்க டேட்டா சொல்லிட்டு கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க என் மூடு மாறிடும். அப்புறம் வேற மாதிரி. அவ்வளவுதான் பாத்துக்க. வேற மாதிரினா என்ன புடிங்கிடுவியா நீ? 10 நிமிஷம் என்னன்னா என் மூடு மாறிடும். அப்புறம் நான் எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு போடா. 10 நிமிஷம் இங்க நின்னா என் மூடு மாறிட்டேன். என் மூடு மாறினா என்ன கிழிச்சிருவியா நீ? மூடு மாறினா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீ கேட்கலாம். கொண்டாடியாப்பா போட. அவ்வளவுதான். மைது கேட்கணும். எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். சரி வா. இப்ப எங்க வீட்டுல யாரும் இல்ல. நம்ம அங்க போறோம். ஒரு நிமிஷம் போறோம். அங்க உட்காந்து கணக்கு வழக்கு பாக்குறோம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கணக்கு வழக்கு பாக்குறோம். நீ வாங்குற 1 லட்சம் ரூபாய்க்கு நானு
உன் வீட்டுக்கு வந்து கணக்கு வழக்கு பார்த்து அப்புறம் ஒட்டணும். அப்புறம் நான் ரோட்ல வச்சு கணக்கு பாடம் பாக்குறது 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம். அசிங்கம் தெரிஞ்சு போச்சு. அசிங்கத்தை பத்தி கவலையே இல்லையே. நீ வந்து வண்டியில உட்காந்து 2 பக்கம் காலை போட்டு உட்காரு. ஏத்திட்டு போறோம், ஜல்லுன்னு போறோம். ஏத்திட்டு போய் நீ ஏத்திடலாம்னு பாக்குற. இங்க பாரு, 2டையும் போறோம், கொண்ட வண்டியை வீட்டுல வைக்கிறோம், உள்ள போறோம், 1 மணி நேரம் தாப்பா போட்டு 1 மணி நேரம் நம்ம ஆட்டோ மொத்த கணக்கும் பார்க்கணும். 2 பேரும் போறோம், வீட்டுக்கு போறோம். சரி நான் வரேன் உன் வீட்டுக்கு, நீ சொன்ன மாதிரி வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் புருஷனுக்கு போன் பண்ணி என் புருஷனை வர சொல்லி அவ்வளவு பணத்தை ஏன் 2 பேரும் தூக்கிட்டு போறீல்ல? தூக்காம போறாடே. நீ எதுக்கு பிளான் பண்ணிருக்க எனக்கு தெரியாதா? என் புருஷன் வரட்டும், சரியா? நாங்க 2 பேரும் சேர்ந்தே வரோம் உங்க வீட்டுக்கு. பைக் பின்னாடி நான் 2 கால் போட்டு உட்காரணும், ஏத்திட்டு போவேன். நீ யார் பாக்குறது? வண்டி இழுக்கதா? மூஞ்ச பார்த்தா கருமா பெரிய கர்மத்தை ஒரு மனுஷன் மூஞ்சி அவனையும் பாரு எப்படி இருக்கு. பாத்துக்க, அவ்வளவுதான். நீ வரியாப்பா, போலாமா? வா, ஏறி உட்காருன்னு சொன்னேன். அறிவில்ல இவ்ளோ என்கிட்ட அசிங்கப்படுற, அறிவிலாம் வர பாரு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன் நான். 10 நாள் பதில் சொல்ல. கையில வீட்டுக்கு காசு ரோட்ல கொடுப்பாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? இங்க பாரு, காசை ரோட்ல கொடுப்பாங்களா? கௌரவமா நீ கௌரவமா கொடுத்தியல்ல, அது மாதிரி கௌரவமா எங்க வீட்டுக்கு வா, நான் கணக்கு வழக்கம் பார்த்து தர்றேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பரவாயில்ல, மொத்த காசு அதான் சொல்றேன். என் புருஷன் வந்துருவாரு, அவரையும் கூட்டிடுற என்ன மாதிரி இருக்கு? நான் தனியா வந்து ஏதோ பண்ணிடலாம் பாக்குறியா? ஒண்ணு புடுங்க கூட நீ தனியா வந்து உன் காசு ஏமாத்தலாம் பாக்குற. ஏமாத்த மாட்டேன், நான் கரெக்டா கொடுப்பேன். புரியுதா? என் புருஷனோட வரேன். அவர் வேண்டாம், அங்க வேண்டாம். பின்னாடி உட்காந்து நான் வரமாட்டேன். என் புருஷன் பின்னாடி வரேன். நீ போற இடத்துக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு வந்து நானும் என் புருஷனும் சேர்ந்து காசை வாங்கிக்கிறோம். அப்படி எல்லாம் செட் ஆகாது. நம்ம நீ வந்து அவரு என் புருஷன் வந்தா உனக்கு செட் ஆகாது. நான் வந்தா எதையாவது கலந்து கொடுத்து ஏதாவது பண்ணி போடலான்னு பாக்குறான். அந்த மாதிரி கிடையாது, கலந்து கொடுத்து அந்த மாதிரி ஈன புத்தி எனக்கு கிடையாது. யாரு நீ தானே? இல்லன்னா நீ என்ன வயிற்றுக்கு தனியா கூப்பிடுறேன்னா யாராவது பாத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் கேக்குறாங்கன்னு சொல்லு. போட்டு இழுத்துறேன். இல்ல பாப்பா, கையெடு என்ன தைரியம்? நெஞ்சில கை வைக்கிற? ஆமா, பின்ன இங்க பாரு, அசிங்கமா நெஞ்ச கை போயிரு. நெஞ்ச கை வைக்கிற, நெஞ்சில கை வைக்காம தைரியமா வை.